அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு வருகிற 29ஆம் தேதி ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் வருகிற 29ஆம் தேதி மிக கனமழை பெய்யும் என்பதற்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு வருகிற 29ஆம் தேதி ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வருகிற 29ஆம் தேதி சென்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னைக்கு மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 29ஆம் தேதி மிக கனமழை என்ற அளவில் இருக்கும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த மாதத்துல குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுக்கு பிறகாக நவம்பர் மாதத்தில் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு பெரிய அளவிலான மழைக்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில மோந்தா புயல் உருவாகக்கூடிய காலகட்டத்துல வடக்கு கடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மோந்தாவுடைய நகர்வு என்பது ஆந்திராவை நோக்கி சென்றதனால் தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவிலான மழைக்கான வாய்ப்புகள் இல்லாத சூழல் ஏற்பட்டிருந்தது. மேலும் தற்போதைய சூழல் வரையிலும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாக தென் மாவட்டங்கள் மீது தீவிரமாக இருந்திருக்கக்கூடிய சூழலில் வட மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு சற்று குறைவாகவே இருக்கிறது. இந்த நிலையில வரக்கூடிய 29ஆம் தேதி சென்னையில் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் 30ஆம் தேதி அன்று சென்னைக்கு அண்டை மாவட்டமான திருவள்ளூர் மாவட்டத்துல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக 7 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 29ஆம் தேதி என்று இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை என்ற அளவுல 20 சென்டிமீட்டர் வரையிலும் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 8 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 29ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி அன்றுதான் தமிழ்நாட்டினுடைய வடகடலோர மாவட்டங்களில் மழையுடைய தீவிரத்தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பாக அது நீடிக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா 30ஆம் தேதி அன்று சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை ஆகிய 7 மாவட்டங்கள் மீது கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது மாறுதலுக்கு உட்பட்டது எனவும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மழை தரக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயலினால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அந்த புயல் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளை நெருங்கி வரும்பொழுது இந்த மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்ற அடிப்படையில இந்த முன்னறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் புயல் அல்லது உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால், அதாவது நாளை தினம் குமரிக்கடல் மற்றும் அதன் ஒற்றைப்படை பகுதியில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணத்தால் இந்த மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கூடிய சூழலில் அதற்கு அடுத்தபடியாக அதனுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப இந்த மழைக்கான வாய்ப்புகளும் மாறுபடக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.